வணக்கம் நண்பா. சிறுத்தை சிவாஸோட டைரக்ஷன்ல நம்ம டிஎஸ்பி மியூசிக்ல நம்ம சூர்யா, டிஷா பட்டானி, கோவை சரளா, யோகி பாபு, ரெடன் கிங்லி இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் கங்குவா. இந்த படத்துல வந்து அஃபிஷியல் டீசர் வந்து நேத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீசர் பார்க்கவே சும்மா கிராண்ட் லுக்ல ஒரு டீசர்னு சொல்லலாம். ஒரு சின்ன கிளிம்ஸே பயங்கரமா ஃபயரா இருந்தது. ஸோ ஃபுல் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து 59 செகண்ட்ஸ் தான் இருந்தது. டீசர் ஒவ்வொரு சீன்ஸும் வந்து செதுக்கியிருக்காரு. இந்த படத்தை சிவாசா தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சூர்யா சாரோட லுக்கும் பாபு டியோட லுக்கும் வந்து 2 பேரோட லுக் வந்து வேற லெவலுக்கு டீசர்ல காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸ் சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்டும் சூப்பரா இருந்தது. விஎஃப்எக்ஸ்க்கு crocodiles வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம டீசர்ல பார்த்ததெல்லாம் சூப்பரா இருந்தது. ஸ்டோரியை பொறுத்தவரை ஸ்கிரீன் பிளே கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 38 லாங்குவேஜ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த படம் 38 லாங்குவேஜ் டப்பிங் பண்றாங்கன்னா விஎஃப்எக்ஸ் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து வேற லெவல்ல பண்ண போறாங்கன்னு தோணுது. இந்த படத்தோட கண்டென்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து இத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அவ்வளவு நம்பிக்கை இந்த படத்தோட கண்டென்ட் மேல இவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை வந்து இத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட டீசர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ மேக்ஸிமம் இந்த படத்தோட டீசர் ரொம்ப பேர் பிடிச்சிருக்கும். இந்த படத்துல விஷுவல் எஃபெக்ட்டும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விஷுவல் எஃபெக்ட்டும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா படம் வந்து மாசா காட்டுவாங்க. சிவா சார் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவருடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப இந்த படத்துல இருக்கு. சூர்யாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாசா காட்டியிருக்காங்க இந்த படத்துல வந்து. இது வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்க போகுது இந்த படம். இந்த படத்தோட டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீசரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல இது வரையும். ஸோ எதனா கொடுத்தாங்க அப்டேட் பண்றேன். இந்த படம் மேக்ஸ் வந்து மே இல்ல ஜூன்ல தான் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போயிருக்கு. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான நிறைய ப்ரொமோஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பேன் இந்தியா லெவலில் ஹைப் ஏத்துறாங்க இந்த படத்துக்கு. ஸோ விஷுவல் எஃபெக்ட்டும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் வந்து யாரும் அடிச்சிக்க முடியாது. இந்த படத்தை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படம் நான் பார்த்த டீசர் வரையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு இந்த படம் வேற லெவல் தான். நம்ம சூர்யாவோட ஆக்டிங்ல இந்த படம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் இருக்கும். ஸோ சூர்யாவோட டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.